வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போட்டிருக்கணும். கொஞ்சம் வேலைகள்னால லேட் ஆயிடுச்சு. நம்ம வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு ஆக்சுவலாக ஆர்பிஐ பாலிசி வேறு வீக்கெண்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது எக்ஸாக்டாக 24,854.90 தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு போச்சு. ஆக்சுவலாக கீழே சப்போர்ட் எடுக்க போச்சு. அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக நியூஸ் வரவுமே அங்கேருந்து மேலே ரிவர்ஸ் எடுத்து இப்போ உங்களுக்கு ஆர்பிஐ பாலிசியில் 50 பிபிஎஸ் வந்துட்டு ரேட் கட் பண்ணாங்க. அதனால் இமிடியேட்டாக மார்க்கெட்டு மேலே ஏறிச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? வையபோ 24,968க்கு மேலே வையபோ சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக 10:35க்கு பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் கிராஸ் பண்ணுச்சு. கிராஸ் பண்ணி அதோட டார்கெட் 25,125. அதோட ஹை பார்த்தீங்கன்னா 25,139 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் கொடுத்துச்சு. நம்ம அங்கே ஒரு செல்பில் நம்ம இங்கே செல்பில் கிடையாது. சாரி, இங்கே செல்பில் கிடையாது. இது புது இண்டிகேட்டர் யூஸ் பண்ண சொன்னீங்களா, நான் என்ட்ரி எடுக்கிறதுக்காக இதை பேஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கல் என்ட்ரி எடுத்துருப்போம். நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த லெவலு. ஓகேங்களா? அப்போ அங்கேருந்து அதுக்கு மேலே மார்க்கெட் போகல. எக்ஸாக்டாக மறுபடியும் பார்த்தா 24,124, 25 அந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் போயிட்டு இருந்தது. இப்போ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் நேற்று ரியாக்ட் ஆகிருந்தது. ஓகேங்களா? இப்போ இது இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,900 60ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி 25,930 க்ளோஸு. 25,996 தான் க்ளோஸ். ஏன்னா அது க்ளோஸ் வச்சுருப்பாங்க, இங்கே மாறல. ஓகே, இப்போ இதில் இருந்து இன்னைக்கு மார்னிங் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பை மார்க்கெட்டு நார்மல் பையபோ அப்படிங்கிறது 24,811 இருக்கும். அது ஆல்ரெடி மேலே தான் இருக்குது. சப்போஸ் கீழே வந்ததுன்னா சப்போர்ட் இங்கே எடுக்கும். அதோட டார்கெட் 24,960, 945. சாரி, இதோட டார்கெட் 24,945. சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இதுவே உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இறங்கணும்? ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆனால் இந்த நார்மலே ஓப்பன் ஆகும். கேப் டவுனுக்கு போச்சுன்னு சொன்னால் அதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 24,422. அதோட டார்கெட் 24,571, 24,766 இருக்கும். சப்போஸ் கேப் அப்பு மேலேயே போகிற மாதிரி இருந்ததுன்னா அதோட என்ட்ரி வந்துட்டு 25,185க்கு மேலே பையபோ. அதோட டார்கெட் 25,349, 25,544 இருக்கும். இது மேலே நோட் பண்ணிக்கோங்க லெவலு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு நல்ல ரேலி கொடுத்ததுனால இவ்வளவு கேப் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி ரியாக்ட் ஆகுது. செல் பிலோ பார்த்தீங்கன்னா நார்மல் செல் பிலோ அப்படிங்கிறது 25,140 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதோட டார்கெட் 24,975. சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதோட செல்பிலுங்கிறது 25,529 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதோட டார்கெட் 25,349, 25,529
185 தான் இருக்கும். கேப் டவுனுக்கு போச்சுன்னா 24,766க்கு கீழே கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அதோட டார்கெட் 24,571. இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி 24,407 இருக்கும். இதுதான் இன்னைக்கோட லெவலு. இப்போ இதில் அன்னைக்கு நம்ம என்ட்ரி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு செல் என்ட்ரி, இங்கே ஒரு பை என்ட்ரி, இங்கே ஒரு செல் என்ட்ரி, 3 என்ட்ரி ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கில் எடுத்துருக்கோம். இது ஒரு என்ட்ரி பாருங்கள். 9:25 9:30க்கு நம்ம புட் ஆப்ஷன் எடுப்போம். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 9:30க்கு எடுத்துருக்குது. அதை எடுத்து 20 பாயிண்ட் க்ளோஸ் பண்ணிருச்சு. 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே கால் ஆப்ஷன், இதோட என்ட்ரி 10:10க்கு எடுத்திருக்கோம். 10:10க்கு இங்கே எடுத்திருக்குது. அதுக்கு 20 பாயிண்ட்டு க்ளோஸ் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12:05க்கு எடுத்திருக்கோம். 12:05க்கு தான் இங்கே எடுத்திருக்கு. சாரி, இங்கே இருக்குது. 12:05க்கு எடுத்தது க்ளோஸ் பண்ணி இதுக்கு ஒரு 20 பாயிண்ட்டு. நல்லா தான் ரியாக்ட் ஆச்சு. சரிங்களா? இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஈவினிங் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.